வாங்க அன்பு உறவுகளே, வாழைக்காய் சீவியாச்சு, மாவு கரைசியாச்சு, எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு, சூடாயிட்டு எண்ணெய். பஜ்ஜி எடுக்க கரண்டி ரெடி ஆயிட்டு, பஜ்ஜி போட்டு பார்த்துருவோமா? குளிருக்கு வாழைக்காய் பறிச்சிட்டு வந்த வீடியோ இன்னும் போடலை. மாவு கலக்கிட்டு இருக்கேன். ஆமா, மாவு இருக்கிற வீடியோ எல்லாம் போடல இன்னைக்கு வந்து வீட்ல இருக்கிறதுனால டிவி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் போடல. பஜ்ஜி போட்டாச்சு. சுட சுட பஜ்ஜி சாப்பிடலாம். சூடா சுட சுட பஜ்ஜி, டீ பஜ்ஜி. இன்னும் டீ சாப்பிடலாம். நாங்கள் டீ போட்டு இறக்கணும். பஜ்ஜி போட்டு தான் டீ குடிக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. யாராருக்கு பஜ்ஜி பிடிக்கும் பாருங்க. பஜ்ஜி யார் காலுங்க இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அடுத்த 4 to 5 தினங்களுக்கு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் பஜ்ஜி வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைந்த காற்றழுத்த தாழ்வு வாங்க பஜ்ஜி சாப்பிடலாம். இலங்கையை ஒட்டி இருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து 630 கிலோமீட்டர் தொலைவுல அதை மையம் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பஜ்ஜி வெந்துட்டான்னு பார்ப்போமா? நிலப்பரப்பை நோக்கி சூப்பரா வந்துடுச்சு பஜ்ஜி. சூடா பஜ்ஜி. ஆகிய பகுதிகளுக்கு அதிகப்படியான மழை மேகங்களை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய தினம் முழுவதுமே நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய திசை மாறுபாடு இப்படி இப்படி சென்னைக்கு வர மாதிரி இருந்த திசை மாறுபாடு இங்க இருக்கக்கூடிய சுழற்சி அப்படியே மழை மேகங்கள் வாழைக்காய் பெருக்கிற நண்பர்களே, நாளை மறுநாள் அதனால குட்டி குட்டி பச்சாதான் இருக்கு. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு அதான் தேவை. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரர் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. பசங்களுக்கு பஜ்ஜி கேட்டாங்க. நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்குது வாழை மரம். 3 சீப்பு 3 தார் விட்டுருந்தது. ஒரு தாரை வெட்டி பழுக்க வச்சு சாப்பிட்டாச்சு. இது 2 தார் இருக்கா, ஒரு தார் அப்படியே இருக்குது. ஒரு தார் இப்போ தான் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு போனி பண்ணியிருக்காங்க சாரு. சூடாக அவங்க அங்கே சாப்பிட்ட பழக்கம் இருக்கும் போல். கரெக்டாக அவங்க டைமுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பஜ்ஜி போட்டு தருவோம் பிள்ளைக்கு. நாங்கள் சரி போடுங்க அப்படின்னு சொன்னாச்சு. சூப்பராக இருக்குங்க. ஏன் என்னங்கண்ணா ஊற்றிருக்கு? சரி, சாரி, தண்ணி. மாஸ்டர் ஒரே கடுப்புலேயே இருக்காரு. இங்கே இருக்கு போட்டுட்ருக்காங்க. குண்டப்பா பாப்பா சொல்லுது அவங்க அப்பா குண்டப்பாவான். என்னைய குண்டாமான்னு சொல்கிற மாரி எங்கள் பாப்பாவும் சொல்லிகிட்டு இருக்கு. ஏன் கேட்குறீங்க? சரியான வாய்ப்பிட்டியாக இருக்கு எங்கள் சின்ன பாப்பா. இதோ எண்ணெயில் போட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, யாராருக்கு பஜ்ஜி பிடிக்குங்கிறத சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம். சாப்பிட்டு பார்க்குறாங்களாம் பாப்பா. இந்தாங்க, சுடாது. பாப்பா பஜ்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு பஜ்ஜி எப்படி பாப்பா இருக்கு? சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா யாராருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அடிக்கடி யாராருக்கு இந்த வீடியோ பிடிக்குங்கிறத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு தேவைப்படுது.
கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் தூக்கிட்டு கிளிக் பண்ணாதீங்க, வீணாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் புதுசாக நம்ம பார்க்கலாம்.